போன பாட்டுல நம்ம டெவில் கிங் அந்த ஜாம்பி பொண்ணை பேக்குள்ள போட்டு கஷ்டப்பட்டு தன்னோட ஆபீஸுக்கு கொண்டு வந்திருப்பாரு. இப்போ இவரோட செக்ரட்டரி கிட்ட இந்த பேக்குள்ள நாத்தம் முடிச்ச ஜாம்பி ஒன்று இருக்கு. இதை நம்மளால எங்கேயும் தூக்கி போட முடியாது. ஏன்னா இது திரும்பவும் பேக்கை விட்டு வெளியே வந்து ஊர் ஃபுல்லா சுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். இது சம்ஜங்கோட பிளட்டால தானே உருவானுச்சு. அதனால இந்த பிரச்சனையை அவகிட்டே விட்டுறலாம்னு பிகேங்கிற ஆளை கூப்பிட்டு ஜாம்பியை பேக் பண்ணி சம்ஜங்கோட வீட்டுக்கே அனுப்பி விட்டுறாங்க. இப்போ பிகே சம்ஜங்கிட்ட இங்க பாருமா, இந்த ஜாம்பி உன்னோட பிளட்டால தான் உருவாயிருக்கு. அதனால நீ தான் இதோட கதையை முடிக்கணும். இப்போ நான் ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து வண்டியை நிப்பாட்ட சொல்றேன். நீ அந்த இடத்துலயே வச்சு இதை எரிச்சு விட்டுருன்னு சொல்றான். ஆனா சம்ஜங் இப்போதைக்கு இதை எரிக்க வேணாம். ஏன்னா இவ எப்படி செத்தா, இவளோட உண்மையான பேர் என்ன, அப்பா அம்மா யாருன்னு எதுவுமே இவளுக்கு ஞாபகம் இல்ல. அதனால இவளை எரிக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் இவளோட உண்மையான பேர் என்னங்கிறதையாவது கண்டுபிடிக்கலாமேன்னு சொல்றாங்க. ஆனா அதுவரை இந்த ஜாம்பி அழிக்க போயிடாம இருக்கணும்ல. அதுக்காக இவளை குளிர்காலத்தோட கடவுள் கிட்ட கூட்டு போய் அவரோட பவரை யூஸ் பண்ணி எப்பவுமே கூலிங்கா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரியே மாத்திட்டு அடுத்து வெயில் காலத்தோட கடவுள் கிட்ட கூட்டு போய் அவளோட காயத்தெல்லாம் மறைச்சு அழகா இருக்க மாதிரி மேக்கப் பண்ணிடுறாங்க. என்னதான் மேக்கப் எல்லாம் போட்டு பல இருந்தாலும் இவ ஒரு ஜாம்பிங்கிறதுனால இவரோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே வீக்கா இருக்கும். அதனால இவ கூட இருக்கும் போது இவங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்.